இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே வேதம் கூறுகிறது, இன்னைக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் ஆசீர்வதித்திருக்கிறது என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாருங்க, வியாதி, பசி, பண கஷ்டம் எதுவா இருந்தாலும் இயேசு இன்று சுமந்து தீர்த்திருக்கிறார். அதான் உண்மை. அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சொல்லுகிறது மெய்யான விடுதலை. நான் இந்த கால வேளையில பேசிக் கொண்டிருக்கிறேன். தற்காலிகமான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலை. அந்த மெய்யான விடுதலையை கொடுப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர்தான் இந்த பூலோகத்திற்கு வந்து எல்லாவற்றையும் பாருங்க தம்மேலே சுமந்து கொண்டார் என்று ஏசாயா 53:5 சொல்லுகிறது. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், எல்லாவற்றையும் சுமந்து. வேதம் இவ்விதமாக முடிவடைகிறது அந்த வசனம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப இன்னைக்கு இயேசுவின் மூலம் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், ஒருவேளை பண கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள், ஒருவேளை வியாதியின் மத்தியில பாருங்க கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன், ஒரு நற்செய்தி இந்த கால வேளையில சொல்லுகிறேன். கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், வியாதி, பசி, பணம் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த இயேசு சுமந்து தீர்த்ததை தான் எபேசியர் 1:3 கூறுகிறது, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் இந்த ஆசீர்வாதத்தை எல்லா விதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுல ஒன்று பாருங்க, எதுனா வியாதி, பசி, பண கஷ்டம், இந்த மூன்றையும் கல்வாரி சிலுவையிலே பாருங்க அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பாருங்க, இந்த கால வேளையில இத நான் சொன்ன இந்த 3 காரியங்கள்ல ஏதோ ஒன்றிலே குறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த நற்செய்தியை கேளுங்கள். இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது பாருங்க நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இயேசு இப்படி செய்தார் என்று வேதம் போதிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் பாருங்க, இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது, இதான் உண்மை. இதுக்கும் இயேசுவுக்கும் என்ன கனெக்ஷன்? ரொம்ப கவனமா கவனிங்க. யோவான் 2வது அதிகாரம், யோவான் 2:15-16 பாருங்க. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். பாருங்க, அவர் இவ்விதமாய் சொல்லி ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, இது என்னத்தை குறிக்கிறது இந்த வேத வசனம் அப்படின்னா, நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா ஒரு சவுக்கு என்று வருகிறது. சவுக்கு என்றால் நம்முடைய ஞாபகத்திற்கு என்ன வரும்? பாருங்க, நமக்காக இயேசு சவுக்கடி வாங்கினார். பாருங்க, இதுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு இந்த சவுக்கடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அன்னைக்கு நிறைய பாருங்க அங்க விற்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் வருவான், சில பணக்கார மனுஷன் வருவான். பாருங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பணக்கார மனுஷன் வந்தா எருதையும் ஆடையும் மாடையும் பாருங்க வெளியே இருந்து கொண்டு வரக்கூடாது. இவங்க பாருங்க, இவங்களுடைய சட்டத்திட்டம் அப்படின்னா, இவங்க அங்க போய் காசு கொடுத்து என்ன பண்ணணும், வாங்கி பண்ணணும். ஆனா சின்னவர்களா இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் புறா இந்த 2 நாள் அந்த மாதிரி கொடுத்து வாங்குவாங்க.
இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்ல, இப்படி கொடுத்தாதான் அப்படி என்று கொண்டு வந்த நிலைமையை என்ன பண்ணாருன்னா, இயேசு உள்ள வந்து ஒரு ஞாபகத்தை குறிப்பிடுகிறார். என்னன்னா, இது ஜெப வீடு என்று வேதம் சொல்லுகிறது. என்ன வீடு? ஜெப வீடு. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்லுறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சரியான சத்தியம் தெரியல அப்படின்னா பாருங்க, இவங்க சொல்றபடி என்ன பண்ணணும், நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கணும். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்கள்ட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த விசுவாசத்தை உடையவனா இரு. கர்த்தர் பாருங்க எல்லாவற்றிற்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பாருங்க பண கஷ்டத்தையும் நீக்க வல்லவர். கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி முடித்தது எதற்காகத்தான். அன்னைக்கு பாருங்க அவங்க பெரியவங்க சிறியவங்க என்று வேறுபடுத்தினார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க உள்ள புகுந்து என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் ஒரு சவுக்க உண்டு பண்ணி அடித்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, வெளியனுப்பினார். இது பிதாவாகிய வீடு, இது என்னுடைய வீடு அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இந்த ஜெப வீட்டை என்ன கல்லர் குகையா மாத்துறீங்களா? கல்லர் குகையில என்ன வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன வருது உள்ள, இது இவங்க இதைத்தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது என்று உள்ள திணிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. வேற்றுமையை கொண்டு வராங்க. இன்னைக்கும் பாருங்க பிசாசு நம்முடைய சரீரங்கள்லாம் வியாதியை கொடுக்கிறான், பண கஷ்டத்தை கொண்டு வரான், வியாதியை கொண்டு வரான். இன்னைக்கும் கர்த்தர் அந்த காலை வேளையில ஞாபகப்படுத்துகிறாரு, பிசாசு கொண்டு வர எல்லாவற்றையும் இயேசு சவுக்க எடுத்து உண்டு பண்ண மாதிரி இன்னைக்கு பாருங்க வார்த்தை என்னும் சவுக்க எடுத்து இன்னைக்கு நம்ம அடித்தோம் என்றால், நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப வீடாய் நாம் மாற வேண்டும். அதனாலதான் வார்த்தை என்னும் சவுக்க எடுத்து நம் வாயிலை பேசும் பொழுது பிசாசு கொண்டு வர பாருங்க இந்த வியாதி, வறுமை, பிரச்சனை, பண கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றி போட தேவன் நல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம தேவனை பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு எப்படி ஒரு சவுக்கை உண்டு பண்ணாரோ இன்னைக்கு நமக்கு ஒரு சவுக்கு இருக்கிறது. அது என்னன்னா தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதனாலதான் இயேசுவின் மேல் அந்த சவுக்கு அன்னைக்கு அடிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த தழும்புகளால் நாம் என்ன பண்ணுகிறோம், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளை இன்னைக்கு வியாதியோடு இருப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் சுகமாவது அதிக நிச்சயம். நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, ஐயா எனக்கு இந்த இயேசுவை தெரியாது, எனக்கு இவரை பற்றி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் தெரியாம இருந்தாலும் சரி, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், சுகத்தை தேவன் உங்களுக்கு பாருங்க இப்போதே ரைட் நவ் கொடுக்க வல்லவர் அவர். பாருங்க மாத்திரையை வாங்குறோம், ஏதோ ஒரு நம்மளுடைய சரீரத்துல வியாதி இருந்துச்சுன்னா பாருங்க, இந்த மெடிக்கல் தான் வாங்கணும், இந்த மாத்திரை தான் சுகமுக்கு இல்லை. காய்ச்சைக்குன்னா போய் மாத்திரை எந்த கேட்கிறோம், டக்குன்னு கொடுக்குறாங்க. அது எந்த மெடிக்கல் ஆகட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த மனுஷனாக இருக்கட்டும், இந்த வார்த்தை என்னும் மருந்து நீ விசுவாசித்து என்றால் இன்னைக்கு எல்லாவித பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு சவுக்கு உனக்கு இருக்குது. வார்த்தை என்ற சவுக்கு எடுத்து பிசாசுக்கு நேராய், வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போக மாட்டான் போட்டிருக்குது, ஓடி போவான் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. நான் சொல்லுகிறேன், வார்த்தை என்னும் சவுக்கை எடுத்து வாயில பாருங்க, நீங்கள் பேசுவீர்கள் என்றால் வியாதியை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடித்தார் என்ற வியாதி என் மேல் வருவதற்கு நான் அனுமதி மறுக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானேன். பண கஷ்டத்தோடு இருக்கிறவங்க நான் சொல்லுகிறேன், அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே இன்று நான் ஐஸ்வர்யமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். இன்னைக்கு பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஐஸ்வர்ய சம்பனர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு சோக்க கொடுத்திருக்காரு. அன்னைக்கு பாருங்க கல்லர் குகையா மாத்திக்கிட்டே வந்தாங்க, அடிச்சு துரத்துறது இன்னைக்கு நம்ம வேலை. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு பாருங்க பிசாசு கொண்டு வர எல்லா விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களையும் அடிச்சு துரத்த கர்த்தர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். God bless you.